இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி எங்கள் அம்மா கிட்ட மாட்டாமல் எப்படியோ தப்பிச்சிட்டேன். மாவு லைட்டாக புளியாக இருந்துச்சு. சரி ஆனியன் தோசை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்தேன். தண்ணி வந்துட்டே இருந்துச்சு கண்ணில். நானும் கண்ணாடி போட்டு ட்ரை பண்ணேன், தண்ணியில் போட்டு ட்ரை பண்ணேன். அப்பயும் என் கண்ணில் தண்ணி நிற்கவே இல்லை. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது நாளையும் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஆனியன் தோசை பீஸா சைஸுக்கு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் தோசை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டேன். இந்த ஆனியன் தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளி கட் பண்ணிட்டு இருந்தேன். சைடில் இந்த சைடு மாவு ஊற்றுனதே நான் மறந்துட்டேன். எடுத்து பார்த்தா ஃபுல்லாக தீஞ்சிச்சு. இப்படியே எங்கள் அம்மா அந்த பக்கமாக திரும்பிட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்குள்ளே எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி அம்மா கிட்ட மாட்டாமல் தப்பிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் தோசை செய்யலை. இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி அதையே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாவை எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆனியன் போடுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும். ஃபுல் அது கோல்டன் கலர் ஆனதுமே தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா புளி, சீரகம், கொத்தமல்லி, நம்ம வதக்கி வச்ச தக்காளி இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு தென் அதை தாளிச்சதுமே 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.